நம்ம நிவினும் குமரனும் சேர்ந்து கவரி கட்டி என்ன கவரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, விஜயனோட வாழ்க்கையை வாழ போறியா இல்லையா அப்படி சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்டோன்னு கவரி வந்து, நான் விஜயோட வாழ்க்கையிலேருந்து ஏன் வெளியே போய் நீங்களும் புரிஞ்சுக்காம பேசாதீங்க. எங்க குடும்பத்தில் நானும் விஜய் சேர்ந்து வாழறது விருப்பமே கிடையாது யாருக்குமே. அதனால தான் விஜய் வந்து கோயில்ல இருந்து என்கிட்ட அவ்வளோ கெஞ்சினாரு. எனக்கு என்னமோ அவர் மேல நம்பிக்கை, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் இந்த மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கொடுத்துருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம ஆனா அவர் ரெண்டு பேசுற விதமும் சரியில்லை. அவர் என்னோட வாழ்க்கையிலேருந்து மொத்தமா வெளியே போகிற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இந்த கேட்டு நம்ம குமரன் நிவினை சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு விஜய், என்ன இப்பவுமே கன்ஃபார்ம் பண்றேன் அப்படி சொல்லிட்டு உடனே நிவின் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி, என்ன விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க காவிரி கூட சேர்ந்து வாழ்க்கை வாழ போறீங்களா, எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்டுன்னு விஜய் வந்து, நான் என்ன முடிவு எடுத்து எல்லாமே இந்த காவிரி வேலை தான். அது மட்டும் இல்லாம காவிரி தான் இந்த மாதிரி முடிவெடுக்க வலுக்கட்டாயமா இந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முழு காரணம் அவதான் என் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு சொல்லிட்டு முகத்துல மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசல. இதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. அவள் பத்தி என்கிட்ட பேசுறதா இருந்தா நீங்க ஃபோன் பண்ணாதீங்க நிவின் அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வேற லெவலில் கோப்பிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம காவிரி மனசு உடஞ்சி போய் இருந்துக்கிட்டு, பார்த்தீங்களா நிவின் நான் சொல்றது நம்பவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா விஜய் வந்து என்னை வேண்டானே மொத்தமாக ஒரு வெறுத்து ஒதுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லிட்டு கண்கள் எங்கிட்ட அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துறாங்க. மறுநாள் அதே மாதிரி ராதா விஜயோட பாட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம கவரிக்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கலாம் சொல்லிட்டு வராங்க. இதை பார்த்து நான் கவரிக்கு சம்மக்க வந்து என்னால சைன்லாம் போட முடியாதுங்கிறது ஒழுங்கு மரியாதை வெளியே போயிருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் கத்துறாங்க. இதை பார்த்து நிவின் வந்து அதை கவரி தான் சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாலா, தேவலாம் இதுக்கு தொந்தரவு பண்றீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா கேட்கவே, இதை பார்த்து ராதா வந்து ரொம்ப தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன தம்பி காவிரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா நிக்கிற மாதிரி இருக்கு, உங்களோட கதையை நம்ம காவிரியோட கதையை ஒன்றும் முடியலையேன்னு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இது கேட்டோன்னா காவிரிக்கு சமக்கம் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, தேவலாம என்ன பேச வச்சிடாதீங்க, நான் விஜயோட சித்தியா இருக்குன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கலாம், என்னோட வார்த்தை வேற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோப்பிருக்கு. என்னால டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்துலாம் போட முடியாது, உங்களுக்கு என்ன கையெழுத்து தானே பொண்ணு, முதல்ல போய் விஜய் கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தாராளமா கையெழுத்து போட்டு உங்க முகத்துல தூக்கி வீசுறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோப்பிட்டு கத்திட்டு அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் உடனே பாட்டியும் வேற லெவலில் கோப்பிட்டு போறாங்க. நம்ம உடனே சாரதாண்டு இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோக்குள்ள அசிங்கப்படுத்தி உன்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுறாங்க. அப்போ கூட இந்த பேப்பர்ல நீ கழுத்து போட மாட்டேங்கன்னா வேற எதுவும் இருக்கு, ஒழுங்கு மாதிரி உண்மையை சொல்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா காவிரியை கட்டாயப்படுத்தி கேட்கவே காவிரி வேற லெவலில் கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் மொத்தமாக ஒரு முடிவு கிடைச்சே ஆகணும். விஜயவர் அந்த மாதிரி பேசிட்டாரு, இப்போ டிவோர்ஸ் பேப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு போயிட்டு இதுக்கப்புறமா அமைதியா இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம கவர் எல்லா உண்மை போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. இங்க பாருமா, நானும் பணத்துக்காக தான் நடிக்க போறேன், ஆனா என் மனசு முழுக்க இப்போ அவர் மட்டும்தான் இருக்காரு. நானும் அவரும் கடன் மணியா வாழ்ந்த மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவருக்கு இப்போ ஒரு குழந்தைய பிறக்க போது நான் கர்ப்பமா இருக்க, விஜயோட குழந்தையோட வயசுல வளருமா அப்படி சொல்லிட்டு எங்களோட காதலுக்கு அடையாளமா இந்த குழந்தை எனக்கு இந்த கடவுள் கொடுத்த வரமா நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் விஜயோட வாழ்க்கையில இருந்து மொத்தமா வெளியே போகவும் முடியாம இருக்கவும் முடியாம முழிச்சுட்டு இருக்காம, நீ நாட்ட புரிஞ்சுக்க அப்படி சொல்லி கண்கள் எங்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுனா சாரதா அப்படியே இடிச்சு போய் உட்காந்துறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பிரச்சனை இல்லாமல் நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. இது கேட்டு விஜய் செம்ம வேற லெவல்ல கோவத்தோட நம்ம பாட்டி மலை சித்தி மலை செம்ம கோவத்தில் நேராக கவரி வீட்டுக்கு வராங்க. ஏன்னா கவரி வீட்டில் பிரச்சனை போயிட்டு தெரிஞ்ச உடனே கவரி வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம சாரதா வந்து இது பார்த்துட்டு செம்ம கோவத்தில் நம்ம கவரி பலான்னு அரைஞ்சு இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீட்டில் எத்தனை நாள் இருந்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஒழுங்கு முறை இந்த வீட்டு விட்டு வெளியே போய் இந்த பையன் கூட வாழ தாராளமாக எங்களால் போய்க்கா, இதுக்கப்புறம் என் முகத்தை கூட முழிக்காது, உன்னை பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கவரோட கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து நம்ம விஜய் வந்து காவிரி கரெக்டாக காப்பாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவிரி காப்பாற்றினக்காக சொல்லிட்டு காவிரி கட்டி பிடிச்சி, இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத காவிரி, உனக்காக நான் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் நான் நோட்டிட்டு எங்கேயும் போயிடுவேன், நான் ஏதோ நைட்டில் கோவத்தோட பேசிட்டு அதுக்காக என்னோட வாழ்க்கையில மொத்தம் நான் வெளியே போயிடும் நினைச்சிட்டியா, என் மனசு முழுக்க நீ மட்டும் தாண்டி இருக்கா, அது மட்டும் இல்லாமல் உன்னோட வயசுல குழந்தை வளருது, அப்படி இருக்க போற நான் வெளியே போவேனா, எனக்கு நீ தாண்டி எல்லாம் அப்படி சொல்லிட்டு காவிரி கட்டி பிடிச்சி மொத்த கொடுக்குறேங்க. இதை பார்த்தோன்னே சாரதா அப்படியே செம்ம கோவத்தில் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிச்சு நம்ம காவிரி வந்து, என்னம்மா பாத்தீங்களாமா அவர் என்னை விட்டுட்டு எங்கேயோ போக மாட்டாரு, நான் பணத்துக்காக தான் நடிக்க போனேன், ஆனா அதுக்காக நான் பணத்துக்காக நடிக்கவும் முடியல என்னால, ஏன்னா நான் கணவன் பண்ணி நாங்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டு அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துச்சு, அவரும் அதே மாதிரி நினைச்சு என்னை விரும்ப ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் கணவன் மணியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம், தேவையில்லாம தப்பா நினைச்சுக்காதம்மா, மனசை கொஞ்சமாட்டு மாத்திக்கா, என் மனசு முழுக்க அவர் மட்டும் தான் இருக்காரு, அதே மாதிரி தான் அவரு எனக்காக என்னாலும் துணிஞ்சு பண்ணுவாருமா, பாருங்க எனக்காக எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நீங்க எனக்காக தேடி தேடி வந்து நிற்கிறாரு, இப்படிப்பட்டவர் போய் இப்படி நீ கோவப்பட்டுக்கிட்டு இப்படி ஒதுக்கி வைக்கிறியம்மா, கொஞ்சமாட்டு நியாயமா அப்படி சொல்லிட்டு கண்களைங்க நம்ம காவிரி கேட்கறாங்க. அதே நேரம் வந்து சாரதா வந்து ரொம்ப கோவத்துல, நீ என்னதான் சொல்லணும் சமாதானம் ஆக மாட்டேன் நானு
அதான் அந்த பையன் வந்துட்டால ஒழுங்கு முறை இந்த பையன் கூட சேர்ந்து வீட்டுக்கு வாழப்போ. தேவலாம் இங்கிருந்து என் முகத்தை பார்த்துக்கிட்டு என்ன கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, உன்னை பார்க்க எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கவரி பார்த்து கத்துறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாரதா வந்து நம்ம விஜய் கிட்ட சொல்றாங்க, ஏன் தம்பி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் மட்டும் மனசு கூசலே அவன் வீட்டில் வந்து கவரி எவ்வளவுக்குள்ள அசிங்கப்படுத்தி எவ்வளவுக்குள்ள தாழ்த்தி பேசினாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம கவரி கர்வமாக்குற விஷயம் உன் குடும்பத்துக்கு விஷயம் தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்டு விஜய்க்கு ஒன்றும் புரியல. என்ன என் வீட்டுல இருந்து வந்து எல்லாரும் அசிங்கப்படுத்தாங்களோ சொல்லிட்டு நம்ம விஜய் வேற லெவலில் ஷாக்கா கேட்கறாங்க. உடனே நம்ம கவரி வந்து நம்ம சாரதாவை தடுக்க பாக்குறாங்க. சொல்ல விடாம இதை கவனித்த சாரதா, நிறுத்திட்டு நீ வாய முடி, இல்ல நல்லா பட்டமும் உனக்கு மட்டும்தானா? உங்க குடும்பத்தை முதல்ல போய் சமாதானப்படுத்துங்க தம்பி. உங்க குடும்பத்துல இங்க யாருமே காவிரி ஏத்துக்கிற மனநிலைமையில கிடையாது. காவிரி வீட்டுங்களை இருந்து பிரிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லா உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்டோன்னா விஜய்க்கு செம்ம வேற லெவல்ல கோவம் வருது. விஜய் வந்து அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்க எல்லாமே பொறுத்து வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.